எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டே திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதப்பதாம்புஜயுக்மருக்ம व्यामोहदस्तस्तदितरानितृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நமஸ்காரம். இன்னைக்கு ராமானுஜ ஜெயந்தி. இந்த நன்னாளில் அந்த ராமானுஜரை பற்றி திருவரங்க அமுதனார் அவர் எழுதிய ராமானுஜ நூற்றந்தாதியிலிருந்து ஒரு சில பாசுரங்களை மட்டும் தொகுத்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராமானுஜன் நாம் உய்வதற்காக பகவான் திருவுளம் கொண்டு ஆதிசேஷனையே ஒரு ஆச்சாரியனாக இப்பூவுலகில் அவதாரம் செய்ய வைத்தார். அவர்தான் ராமானுஜன் இல்லையா? ராமானுஜரை பற்றி தெரியாதவா இருக்கவே முடியாது. அவரை பற்றி என்ன சொல்ல என்ன விட. இந்த நம்ம வைஷ்ணவம் இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணமே ராமானுஜன் தான். அந்த ஆச்சாரனுடைய அந்த தாசரை அந்த ஆச்சாரியனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னாக்கா அதில் எத்தனை விதமான அனுபவங்கள் அவருக்கு. 120 வயசு வரைக்கும் அவர் இந்த பூவுலகத்தில் வாழ்ந்திருக்கார். அவருடைய வாழ்க்கை ஆச்சாரிய வைபவம் மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் ஒரு பாடம். அரங்கனிடத்தில் பக்தி, ஆச்சாரியர்களிடத்தில் பணிவு, சிஷ்யர்களிடம் காருண்யம், கூடாதவரையும் தன் திருவடிகளில் விழவைக்கும் அந்த கருணா கடாட்சம், வைஷ்ணவம் அப்படிங்கிற ஒரே கூரைக்குள்ள எல்லாரையும் சேர்த்து வைக்கணும். பாமர மக்கள் அனைவரும் அந்த நாராயணனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சிகள். இந்த பூவுலகத்திற்கு கிடைத்த சூரியன், அவர் சூரியனை மாதிரி பிரகாசித்தார் இல்லையா அவர் ராமானுஜன். அவரை பற்றி என்ன சொல்ல முடியும் நம்ம? அவர் அடைக்கலம் புகுந்து, அவர் திருவடிகளில் அடைக்கலம் புகுந்து அவரை பற்றி நம்ம தியானிச்சுண்டு, அவரை பற்றி நம்ம சொல்லிண்டு, அவர் காட்டிய வழியில் நம்ம நடக்கணும். அவர் நம்ம மனித குலம் முன்னேறணும், உயிர்விக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எப்படி உழைச்சிருக்காரு தெரியுமா? அந்த உழைப்பு வீண் போகக்கூடாது. அவர் காட்டிய வழியில் நம்ம நடந்து அந்த ஆச்சாரியனுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும் இல்லையா? அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நான் சொல்ல முடியாது. ஒரே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். திருக்கோஷ்டியூர் நம்பி. திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட நம்ம ராமானுஜர் மந்திரங்களை அதன் விரிவாக்கத்தெல்லாம் இன்னும் நிறையா கற்றுக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட போகிறார். அவர் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, 18 தடவை வரை திருப்பி அனுப்பிச்சிருக்கார். ஒரு விடலை, விடாமுயற்சியோடு போய் அவர்கிட்ட அந்த ரகசிய கிரந்தத்தை கற்றுக்கிறார். ராமானுஜா, இது மிகவும் ரகசியமான அஷ்டாட்சரம், இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னால் உன் தலை வெடிச்சிரும் அப்படின்றார் அவர். ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கோஷ்டியூர் ஆலயம் இருக்கோ இல்லையோ, கோவில், சௌமிய நாராயணன் கோவில், அந்த கோவிலுக்கு எதிர்க்க தான் திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய வீடும் இருந்தது. இவருடைய ஆச்சாரியன் அவர். உடனே இவர் கிடுகிடுன்னு போய் அந்த திருக்கோஷ்டியூர் கோயிலுக்குள்ளே புகுந்து அந்த விமானத்தின் மேலே ஏறி, ஜனங்களே எல்லாரும் வாங்கோ, உங்களுக்கு முக்தி அளிக்கக்கூடிய, மோட்சத்தை தரக்கூடிய ஒரு எளிய மந்திரத்தை நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன், ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டார். ராமானுஜா, நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன அப்படின்னார். ஆச்சாரியனே, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, ஆனால் இவங்கெல்லாம் பாமரர்கள், நம்மளை மாதிரி ஒரு குரு கிட்ட போய் வித்தையெல்லாம் கற்றுண்டு அதுக்கப்புறம் மனசு பக்குவமானி அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிண்டு அதுக்கப்புறம் இதை ஜபம் பண்ணணும்னா அவளால் முடியாது. பாமரர்களுக்கும்
எளிய முறையில் மோட்சத்தை தரக்கூடியது இந்த இந்த மந்திரம். அதனால் நான் அதை சொன்னேன். இதை நான் ஒருத்தன் சொல்லி நான் ஒருத்தன் நரகத்துக்கு போகிறது தப்பே இல்லை. அதை கேட்குறவா அத்தனை பேரும் மோட்சத்துக்கு போய் நாராயணன்கிட்ட போவாளோ இல்லையோ, அதுதான் முக்கியம் அப்படின்னார். திருக்கோஷ்டியர் நம்பி நெகிழ்ந்து போயிட்டார். ஆஹா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தோணவே இல்லையே, நான் இவ்வளோ இது பண்ணி என்ன பிரயோஜனம் எனக்கு, இன்னிலேருந்து நீயே எம்பெருமானார் அப்படிங்கிறாராம். அப்பேற்பட்ட அந்த ராமானுஜனுடைய கருணையை, அவருடைய பெருமையை நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ராமானுஜ நூற்றந்தாதியிலேருந்து ஒரு சில பாசுரங்களை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏதாவது குற்றங்கள் இருந்தால் க்ஷமிக்கணும். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து ஒய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. தாமரை மலரை வாசஸ்தலமாக கொண்ட மகாலட்சுமி, அவள் பொருந்திய மார்பினை உடையவன் எம்பெருமான். அவனுடைய பெருமைகள் நிறைந்த திருவாய்மொழியை பாடிய நம்மாழ்வாரின் திருவடிகளை பணிந்து உய்த்தவர் ராமானுஜர். பல சாஸ்திரங்களை படித்த சான்றோர் அந்த ராமானுஜரின் சரணார விந்தங்களை பாக்கியமாக எண்ணி பற்றி வாழ்ந்தனர். நெஞ்சமே, நாம் புகழ்பட வாழ அவருடைய திருநாமங்களை சொல்வோம். இந்த ராமானுஜர் நூற்றந்தாதியில் திருவரங்க தமுதனார் அந்த ராமானுஜர் எப்படி எல்லா ஆழ்வார்கள்கிட்டையும் பணிந்து அவளை போற்றினாருங்கிறது ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்லியிருக்கார். எல்லா ஆழ்வார்களை பற்றியும் அந்த ராமானுஜர் எப்படி அவர் அவளை போற்றினார் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்லியிருக்கார். அடுத்தது, காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே. கார்மேகத்தை போன்ற கருணை உடைய ராமானுஜரே, நான் துன்பத்துக்கு நேரே குடியிருக்கின்றேன். நீ என்னை காப்பாற்றிய பின் உன் உயரிய குணங்களே அடியேனுக்கு உயிருக்குயிராக ஆனதை நினைக்கும் போதெல்லாம் இனிக்கிறது. இந்த கடல் சூழ்ந்த உலகில் யாரால் உன் அருளின் தன்மையை முழுவதுமாக அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, பேரொன்று மற்றில்லை நின்சரன் அன்றி அப்பேர் அளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி என்று இப்பொருளை தேருமவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜ மெய்மை கூறிடலே. எம்பெருமானாரே, தங்களின் திருப்பாதங்களை அன்றி மற்றொரு பேரு கிடையாது. அந்த பாக்கியத்தை அளிப்பதற்கும் இந்த திருவடிகளை தவிர யாராலும் முடியாது. இந்த விஷயத்தை நம்பி தெளிவோடு செயல்படுபவர்களுக்கும் அடியேனுக்கும் உங்களை தந்துவிட்டீர்கள். உண்மையாக சொல்வதானால் அந்த கிருபையை வார்த்தையால் விவரிக்க இயலாது. ஆஹா, என்ன ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கோ இந்த ராமானுஜன் பெருமையை. ஆகா ஆகா. இருப்பிடம் வைகுந்தம் மாலிரன் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவை தன்னோடும் இருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்து இன்று அவன் இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கென்புறவே. எம்பெருமானுக்கு வாசஸ்தலம் வைகுண்டம், திருவேங்கடம், திருவாரிரம் சோலை இரண்டும் குடியிருக்கும் இடம்னு எல்லோரும் சொல்கிறார், நல்லோர் கூறுவர். அந்த மூன்றினோடு மட்டுமன்றி ராமானுஜன் என்றில் ஆச்சரியகரமான குணங்களை கொண்டவன் குடியிருக்கின்றான். உடையவரோ தமக்கு ஆனந்தம் என் இதயத்தில் இருப்பது தான் அமர்ந்திருக்கின்றாரே. இந்த கருணையை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்கிறார்? இன்புற்ற சீலத்து ராமானுஜா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோயுடல் தோறும் பிறந்து இறந்து என்னறிய துன்புற்று வீயிடும் சொல்லுவதொன்றாண்டுன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி
என்னை ஆக்கி அங்கு ஆட்படுத்தே. என் உள்ளத்தில் குடியிருந்து இன்புற்ற நற்குணங்களை உடைய ராமானுஜா, எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எலும்புகளை பீடிக்கும் வியாதிகளை உடைய உடல்கள் தோறும் பிறந்து இறந்து கணக்கிட முடியாத துன்பங்களை அனுபவித்தாலும் சரி, ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். உமது தொண்டர்களுக்கே தாசனாக இருக்கும்படி என் மனத்தை ஆக்கி அவர்களுக்கு நான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த வரத்தை எமக்கு தருவாய் ராமானுஜா, ராமானுஜா, ராமானுஜா. உடையவர் திருவடிகளே சரணம், சரணம், சரணம்.